ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, என் வீட்டுக்காரோட நண்பருடைய வீட்டில் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி காய்ச்சி ஊற்றி சாமி கும்பிட்டாங்க. ஆடி ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுவாங்க, முடியாதவங்க ஆவடி ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுவாங்க. அதில் தாங்க நாங்கள் ஆவடி ஞாயிற்றுக்கிழமை அவங்க கஞ்சி காய்ச்சி ஊற்றுனாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்களாம் வந்திருக்காங்க எங்களை மாதிரி. அவங்கள வந்து யூடியூப்பில் போட போகிறாங்கன்னு சொல்லி அந்த பசங்க வீடியோ எடுக்கவும் எல்லோரும் வெக்கத்தில் மூஞ்ச மறைச்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து சாமி வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் இருக்குல்ல, தேங்காவை வந்து முகமாவோ அவங்க வந்து சாமிக்கு புடவையெல்லாம் வாங்கி, புது புடவையெல்லாம் வாங்கி அழகாக கட்டி அதை வந்து நகையெல்லாம் போட்டு மாலை போட்டு அழகாக அதை ஒரு உருவம் மாதிரி சாமி மாதிரி செஞ்சு இங்கே வந்து கும்பகோணம் சைடில் இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. இது வந்து என் வீட்டுக்காரு, உங்கள் நண்பர்கள், அந்த வீட்டுக்காரவங்களுடைய அந்த அக்கா இருக்காங்களா, அவங்க அப்பா வந்து இவங்க, அப்புறம் அவங்க அந்த வீட்டில் உள்ள பக்கத்து வீட்டு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வீடியோவில் இருப்பாங்க. நான் வந்து கம்மியாக தான் இருப்பேன், ஏன்னா வீடியோ நான் எடுக்கலை. வீடியோ எடுத்தது ஃபுல்லாக இப்போ சாமி கும்பிட வந்திருக்கோம்ல, இந்த வீட்டு தம்பியும் தருணும் தான் எடுத்தாங்க வீடியோ. வந்து பாருங்கள் சாமி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கஞ்சி காய்ச்சி ஊற்றிருக்காங்க. கஞ்சினா பச்சரிசி இருக்குல்ல, அதில் வந்து கஞ்சி காய்ச்சுவாங்க. வேப்ப இலை, முருங்கை இலை எல்லாமே போட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு ஒரு வீடியோ எடுத்தாச்சு. பாருங்கள் அழகாக சாமிக்கு மேலே பூவெல்லாம் போட்டு கீழே சாமிக்கு அலங்காரமும் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் அந்த தட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு அந்த ஜாக்கெட் பிட்டு, வளையல், குங்கும டப்பா, பூவு, அப்புறம் வந்து பணம், வெத்தலை, பாக்கு, பழம், இது எல்லாமே ஒரு தட்டில் வச்சு வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ வந்து சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தீபாராதனை காட்டுறாங்க. எல்லோரும் வந்து விபூதி பூசிக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இதில் கம்மியாக தான் இருப்பேன், ஏன்னா என்னை எடுக்கலை அவங்க சரியாக. அதனால் அந்த வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பாருங்கள், இந்த தீபாராதனை காட்டுறது நம்ம வந்திருக்கோம்ல, எங்கள் வீட்டுக்காருடைய நண்பருடைய மாமனார் அவங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சொந்த பந்தம், நண்பர்கள் எல்லாமே. நம்ம வந்து கம்மியாக தான் இருப்போம். என் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா அவரெல்லாம் எப்போயாவது ஒரு வாட்டி தான் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வருவோம். அதுக்கப்புறம் வந்து கஞ்சி ஊற்றுவாங்க பாருங்கள், எல்லாருக்கும் கொடுப்பாங்க டம்ளரில், அதை எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். இதே மாதிரி பழக்க வழக்கங்கள் உங்கள் ஊரில் இருக்கான்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும். ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா ஆடி தப்புனா தெய் மறந்தா மாசின்ட்டு இந்த மாதிரி மாதங்கள்லாம் வந்து கொழுக்கட்டையில் சாமி கும்பிடுவாங்க. கும்பகோணத்தில் இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும். உங்கள் ஊரில் நீங்கள் ஆடியோ இல்லை ஆவணியோ இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி ஊற்றுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பச்சரிசியில் கஞ்சி. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு கஞ்சி, கேப்ப கஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, கேப்பக்கூழ். இது வந்து பச்சரிசி மாவில் கஞ்சி. எல்லாத்துலேயுமே வேப்ப இலை, அப்புறம் வந்து பானகரம் சொல்லுவோம்ல, பானகரம், அப்புறம் வந்து நிறைய துவைய சாப்பாடு. முக்கியமாக சொல்லணும், எத்தனை சாப்பாடு இருந்துச்சுன்னா தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி சாதம் எல்லாமே வர்றவங்களுக்கு சாப்பாடு வந்து செஞ்சு, கொண்டக்கடலை இருக்குல்ல, அதில் வந்து சுண்டல் இந்த மாதிரிலாம் செஞ்சு வர்றவங்களுக்கு கொடுத்தாங்க. பாருங்கள் தருணு வந்து இப்போ கஞ்சி வாங்கி குடிக்கிறான். அடுத்து வந்து சுந்தருக்கும் தருணுக்கும் நான் வந்து சாப்பாடு வாங்கி அவங்களையுமே உட்கார வச்சு ஊட்டி விட்டேன். அதையுமே காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள். இது வந்து எனக்கு கொடுத்தது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இது தாங்க சாப்பாடு. சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், முருங்கைக்கீரை. தருணு வந்து அந்த 10 ரூபாய் எடுக்கிறதுலே குறியாக இருந்தான். இது வந்து என் வீட்டுக்காரோட நண்பருடைய பையன் என்னென்ன ட்ராயிங் வரைஞ்சிருக்கான்னு பாருங்கள். சின்ன பையனாக இருந்தாலும் அவ்வளோ திறமையாக இருக்கான் பாருங்கள். நிறைய ட்ராயிங் வரைஞ்சிருந்தான். நான் வந்து நமக்கு அதெல்லாம் நிறைய காட்ட முடியாது, டைம் இருக்காது. அதனால் குறிப்பிட்ட ஒரு சில பென்சில் ட்ராயிங் மட்டும் பாருங்கள். நெராட்டோ அப்படின்னு சொன்னால்
அப்புறம் என்னமோ தக்காளி என் வாயிலே வரல, என்னமோ தக்காளின்னா எனக்கு அது புரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சால் அது என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து நான் கேட்டேன், என்னடா ஒரே கார்ட்டூனாக இருக்குது, தேச தலைவர்கள் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கியான்னு கேட்டேன். அவன் வந்து இந்தியாவை பற்றி காமிச்சான். பாருங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சூப்பராக வரைஞ்சிருக்கான் பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு நம்ம பூமி இந்தியா இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இதையுமே இந்த மாதிரி திறமை உள்ளவங்க நிறைய பேர் வெளியே வரணும்ல, அதுக்காக நான் அந்த தம்பியை காமிச்சேன். இது வந்து அவங்க ஃபேமிலி. இந்த மஞ்சள் புடவை கட்டியிருக்காங்கல்ல, அந்த அக்கா தான் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அந்த சின்ன பையனும் அந்த நடுவில் ஒரு பாப்பா குனிஞ்சிருக்குல, அது அவங்க பொண்ணு. மற்றவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ். இங்கிட்டு நம்ம தருண் சுந்தர் எல்லாம் கிட்ட தெரிஞ்சாங்க. இது வந்து அவங்க வீட்டில் உள்ள கொல்லை. நல்லா இருக்குதா? இங்கே வந்து வாழை. நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவோமான்னு பார்த்தேன். எங்கே போனாலும் நம்ம யூடியூப் க்ரியேட்டரை யோசிக்கணும்ல. ஒரு வாழைத்தாறு தொங்குச்சு, உடனே அந்த வாழை படத்தில் ஒரு டைலாக்கை போட்டுருவோமான்னு பார்த்தேன். அப்புறம் எனக்கிட்ட அந்த யோசனை இல்லை. மத்தியானம் 1:30 மணிக்கு சாமி கும்பிட்டாங்க. நாங்கள் வந்து என் வீட்டுக்காரர் பழசு இதெல்லாம் உடச்சி கடையில் போட்டு வர லேட் ஆயிடுச்சு. இவங்க வந்து என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு தான். இவங்க எல்லாருமே ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாடி அந்த மாதிரி வளர்ந்து வந்தவங்க. எல்லோரும் வந்தவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் சாமி கும்பிட வந்தவங்கலாம் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் ஒரு 2-3 ஃபேமிலி மட்டும் இருந்தோங்க. ஒரு 4 மணி 4:30 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. அது வரைக்கும் ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரெலாம் வந்து சாப்பிட லேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து அவங்க சாப்பிடுவாங்க பாருங்கள். சாப்பிட்டு முடிக்கவும் கொஞ்சம் நேரம் நம்ம யூடியூப் ரிலேட்டடாக வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த இன்னொரு சேனல்லையும் நான் கொஞ்சம் நேரம் லைவ் போட்டேன். லைவ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டாங்க. அதோடு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். I don't think so. No, 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 no.